ஒப்பனியன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குயிலன். ஆட்சிக்கு நாங்க வந்த பிறகு மக்கள் கட்டுற வரி பணத்தை 1% கூட உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வரி பணத்தை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாரு. அதுவும் மாநகராட்சியில் இருக்கிற மேயர், துணை மேயர் இவங்களுடைய தலையீடு எதுவுமே இல்லாம மாநகராட்சி மூலமா வரியை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க. இது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த வரி உயர்வுன்றத நிறுத்தி வச்சிருக்காங்க. நிறுத்தி பயந்திருக்கு தாவேகா. இது பற்றிய முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. சென்னை மாநகராட்சியின் மூலியமா பல்வேறு வீடுகளுக்கு ஒரு அறிவிப்பு போகுது. என்ன அறிவிப்பு அப்படின்னா, உங்களுடைய சொத்து வரி மறு மதிப்பீடு பண்ணியிருக்கோம், அதனால உங்களுடைய சொத்து வரியை உயர்த்திருக்கிறோம். இது வரைக்கும் நீங்க செலுத்தின கட்டணத்தை விட 10% 300% வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு போகுது. கிட்டத்தட்ட 3,49,000 வீடுகளுக்கு இந்த அறிவிப்புன்றது போகுது. இத்தனை வீடுகளுமே இது வரைக்கும் கட்டிட்டு இருந்த அந்த சொத்து வரியில 10% 300% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், மேயர் பிரியா அவர்களுக்கும் துணை மேயர் மகேஷ் அவர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணாமையே இந்த சொத்து வரி மறுமதிப்பீடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை துணை மேயர் மகேஷ்குமார் அவர்கள் செய்தியாளர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டமும் ஒன்று நடத்தணும். அதுல சென்னை மாநகராட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள், இந்த கவுன்சிலர்கள் எல்லார்கிட்டையுமே நம்ம அப்ரூவல் வாங்கணும். இவ்வளவு லீகல் ப்ரொசீஜர்ஸை தாண்டி தான் இதை நம்ம கொண்டு வரணுமே தவிர நேரடியா மாநகராட்சியினுடைய தலையீடுனால இது நடக்கக்கூடாது அப்படின்னு துணை மேயர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனா தாவேகா அரசாங்கத்தினுடைய அழுத்தம், இன்னைக்கு மாநகராட்சி தன்னிச்சையா செயல்படுறாங்க. ஒரு மேயர், துணை மேயருடைய தலையீடு இல்லாமையே, கவுன்சிலர்களுடைய கூட்டம் நடக்காமையே இந்த மறுமதிப்பீடு பண்ண சொத்து வரி உயர்வுன்றது நடந்திருக்கு அப்படின்றது தான் முக்கியமான கேள்விக்கு உள்ளாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மறுமதிப்பீடு பண்ண சொத்து வரின்றது வெளிப்படை தன்மையே இல்லை. இது குறித்து தகவல்கள் கேட்டா, டேட்டா கேட்டா அதிகாரிகள் தரமாட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியால மக்கள் எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் கிட்ட நேரடியா போன இந்த அபார்ட்மெண்ட் அசோசியேஷன், பிளாட் அசோசியேஷன் அந்த சார்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு வெளிப்படைத்தன்மையா எதுவும் பேச மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் டேட்டாக்களை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு தாவேகா அரசாங்கத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கு. இதுலயும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இது சொத்து வரி உயர்வு கிடையாது அப்படின்னு மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் விளக்கம் சொல்றாங்க. இது உயர்வு இல்ல, இது மறுமதிப்பீடு பண்ணியிருக்கோம் நாங்க, அதனால இது உயர்வா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மழுப்பலான பதில மாநகராட்சியின் சார்பா கொடுத்திருக்காங்க. வழக்கமா நாங்க 295 ரூபா கட்டுவோம், 300 ரூபா கட்டுவோங்க, ஆனா இப்போ எங்களுக்கு 3225 ரூபா வந்திருக்கு அப்படின்னு திருவொற்றியூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே குற்றம் சாட்டியிருக்காங்க. மாதவரம் பகுதியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வழக்கமா 300 ரூபா தான் கட்டுவோம், இப்போ 3500 ரூபா வரைக்கும் எங்களுடைய சொத்து வரின்றது உயர்ந்திருக்கு. முகப்பேர் பகுதியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 6500 ரூபா அப்படின்னு கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ நாங்க 30,000 ரூபா வரைக்கும் கட்டுறோம், எல்லாருக்குமே சொத்து வரின்றது உயர்ந்திருக்கு. இதுல இன்னொரு ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, ஒரே பிளாட், ஒரே குடியிருப்பு அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு அதே சொத்து வரி இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு மட்டும் உயர்ந்திருக்கு. இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்க நாங்க கார்ப்பரேஷன் ஆபீஸுக்கு, அதாவது மாநகராட்சி அலுவலகங்களுக்கு போனா அங்க சொத்து வரி தொடர்பான புகார்கள் பெறறதுக்குனே தனியா ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. அப்போ அவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. தனியா ஒரு செக்ஷன் போட்டு மக்களுடைய புகார்கள் வாங்குறதுக்கு, மக்களுடைய மனுக்கள் வாங்குற அளவுக்கு ஒரு தனி அவ்வளவு பேருக்கு இந்த பிரச்சனைன்றது உண்டாயிருக்கு. ஆனா அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாருக்கும் சொத்து வரியை உயர்த்தல, இது சொத்து வரி உயர்வுன்றதே நாங்க சொல்லவே இல்லை, மறுமதிப்பீடு பண்ணியிருக்கோம், மறுமதிப்பீடு மூலியமா தான் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கு, அந்த ஒரு சிலர் தான் 3,49,000 வீடுகள். சரி, அரசாங்க தரப்புல இருந்தா இப்படி சொல்றாங்க, அரசாங்கத்துடைய இந்த உண்மை சரிபார்ப்பு நிறுவனம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, டிஎன் ஃபேக்ட் செக்னு சோசியல் மீடியாக்கள்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு, அந்த அக்கௌண்ட்ல போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு போய் செக் பண்ணா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் மறுமதிப்பீடு மட்டும்தான், அதனால இது சொத்து வரி உயர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு விளக்கம் போட்டிருந்தாங்க. மக்களும் அதை நம்பி பெருசா அந்த விஷயத்தை எடுத்துக்காம இருந்தாங்க. ஆனா தங்களுடைய வீடுகளுக்கு இந்த வரி உயர்வு அப்படின்ற செய்தி வந்த பிறகுதான் இது எவ்வளவு பெரிய உண்மை,
உண்மை. இதனால எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. தங்களும் பாதிக்கப்படும் போது தான் மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, சொத்து வரி எல்லாருக்குமே தான் உயர்ந்திருக்கு போல அப்படின்ற விஷயமே தெரிய வந்திருக்கு. அப்போ டிஎன் ஃபேக்ட் செக் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை அங்க பதிவிடுறாங்க. உண்மையை நீங்க பதிவு பண்ண வேண்டிய அந்த டிஎன் ஃபேக்ட் செக் நிறுவனமே ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணியிருக்காங்கன்றதா உண்மை. அதே மாதிரி இல்லாம சரி யார் இந்த டிஎன் ஃபேக்ட் செக்கை இப்போ நிர்வகிக்கிறா அப்படின்னு செக் பண்ணோம்னா விஜயனுடைய இணையதள ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் ஒருத்தர் தான் இப்போ இந்த டிஎன் ஃபேக்ட் செக்கை வந்து லீட் பண்றாரு, தலைமை ஏத்து நடத்துறாரு அப்படின்னு தெரியுது. அப்போ இதுலயே விஷயம் தெரிஞ்சு இல்லையா, இவங்க கட்சியினுடைய ஆள் ஒருத்தர் அங்க இருக்கிறதுனாலதான் அவங்களோட கட்சிக்கு சப்போர்ட் பண்ற விதமா தவறான தகவல் ஒண்ணுத்த சரி அப்படின்னு பதிவிடுறாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வந்து எதிர்க்கிற விதமா சென்னையில இருக்கிற முக்கியமான குடியிருப்போர் நல சங்கங்கள் எல்லாருமே இந்த நடவடிக்கையை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நேரடியா மக்கள் எல்லாருமே மாநகராட்சி அலுவலகங்களுக்கு போயிட்டு இது எப்படி நீங்க உயர்த்துவீங்க, என்ன கான்செப்ட்ல நீங்க உயர்த்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது மாநகராட்சியின் சார்பாக அரசின் சார்பாக வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க உங்களுடைய அளவை நாங்க கம்மியா மதிப்பீடு பண்ணி வச்சிருந்தோம், அதனாலதான் இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நாங்க வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் இத்தனை நாளா சொத்து வரி வாங்கிட்டு இருந்தோம், இனிமேல் அந்த 2000க்கு வாங்க போறோம். சரிங்க, எப்பங்க வந்து அந்த 2000 அளந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க சேட்டலைட் டேட்டாவை வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம், ட்ரோன் மூலியமா கண்டுபிடிச்சோம், ட்ரோனை வச்சு நாங்க அளந்தோம், அது பேர் ஜிஏஎஸ்ன்னு வச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாம ஜிபிஎஸ் மூலியமா அளந்தோம் நாங்க அப்படின்னு ஒரு புது விதமான டெக்னாலஜியை சொல்லியிருக்காங்க. இதுக்கான தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கான்னு கேட்டா அதிகாரிகள் தரப்புல இருந்து அதுக்கான டேட்டாவை பொதுமக்கள் கிட்ட காட்டல. அது மட்டும் இல்லாம முக்கியமான இந்த குடியிருப்போர் நல சங்கங்களுடைய அதோடைய பிரதிநிதிகள் போய் கேட்டாலும் அதிகாரிகள் இது சம்பந்தமான டேட்டாக்களை தகவல்களை கொடுக்காம இருக்காங்க. ஆனா செய்தியாளர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட சேட்டலைட் டேட்டா இருக்கு, நாங்க வந்து ட்ரோன் மூலியமா அளவெடுத்தோம், அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கிட்ட இருக்க பிற தரவுகளை யூஸ் பண்ணி தான் புதுசா நாங்க மறுமதிப்பீடு பண்ணியிருக்கோம், எல்லாருடைய சொத்துமே நாங்க திருப்பி மறுமதிப்பீடு பண்ணி புதுசா ஒரு வரி விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சொத்து வரி உயர்வு அப்படின்னு நேரடியா சொல்லாம மறுமதிப்பீடு அப்படின்னு ரெண்டாவது வழியா, அதாவது எப்படின்னா ஓனாய் எப்படி ஆட்டுக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு வேட்டையாடுமோ அந்த மாதிரி நேரடியா வரி உயர்வுன்னு சொன்னா மக்களுக்கு இவங்களோட உண்மை முகம் தெரிஞ்சிடும்னு மறுமதிப்பீடு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வரியை உயர்த்தி மக்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கணும் அப்படின்ற ஒரு விதத்துல தான் செயல்பட்டு இருக்கு இந்த தாவேகாவுடைய அரசாங்கம். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3,49,000 வீடுகளுக்கு இந்த அறிவிப்பு போயிடுச்சு நம்ம பேசியிருந்தோம்ல. அதுல இன்னொரு கட்டம் என்னன்னா, இத்தனை வீடுகள்ல 30,520 வீடுகள்ல இந்த சொத்து வரி உயர்வு அப்படின்ற கான்செப்ட்ல பணமும் கட்டிட்டாங்க. அவங்க ஐயோ நமக்கு உயர்ந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு ஏமாந்து அந்த பணத்தையும் கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 11,10,00,000 ரூபா ஆஃப்டர் மறுமதிப்பீடு, அதாவது இந்த உயர்த்தினதுக்கு அப்புறம் பணத்தையும் வசூலிச்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா மக்களினுடைய குரல், அதுவும் குறிப்பிட்டு சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மக்களினுடைய குரல் அதிகமான பிறகு தாவேகா அரசாங்கம் பின்வாங்கியிருக்காங்க. இந்த மறுமதிப்பீடு செஞ்ச சொத்து வரியை நிறுத்தி வைக்கிறோம், இதன்படி நாங்க வசூலிக்க மாட்டோம் பணத்தை, நீங்க பழசுல எவ்வளவு கட்டினீங்களோ அதே பணத்தை திருப்பி கட்டுங்க அப்படின்னு தாவேகாவினுடைய விஜய் அரசாங்கம் பின்வாங்கி இருக்கு. மக்களுடைய கடும் எதிர்ப்புனால குடியிருப்போர் சங்க பிரதிநிதிகள் எல்லாருமே நாங்க போராட்டம் பண்ணுவோம், தொடர்ந்து இதே மாதிரி நடைமுறையில நீங்க வசூலிச்சீங்கன்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதோடைய விளைவு இன்னைக்கு இந்த அரசாங்கம் மறுமதிப்பீடு பண்ண சொத்து வரியை நிறுத்தி வச்சிருக்காங்க. பழைய நடைமுறையில் இருக்கிற அதே சொத்து வரியை கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும், ஏற்கனவே 11,10,00,000 ரூபா வசூல் பண்ணிட்டீங்களே, அதுவும் 3,49,000 வீடுகளுக்கு நோட்டிபிகேஷன் போய் அதுல 30,520 வீடுகள் அந்த பணத்தை கட்டிட்டாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேள்வி பொதுமக்கள் மாநகராட்சியை பார்த்தும் தாவேகாவினுடைய அரசாங்கத்தை பார்த்தும் கேள்வி கேட்கும் போது, அந்த பணம் அப்படியே இருக்கட்டும், அதை நாங்கள் ரீஃபண்ட் பண்ண முடியாது, அடுத்த ஒரு செஷன்ல நீங்க பணம் கட்ட வேண்டியது இருக்கும்ல சொத்து வரி, அதை வச்சு இதை மேனேஜ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மழுப்பலான பதில விஜயினுடைய தாவேகா அரசாங்கம் இந்த சொத்து வரி கட்டின பொதுமக்களை பார்த்து பதில் சொல்லியிருக்காங்க.
இதையும் குடியிருப்போர் நல சங்கங்கள், பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு இந்த சொத்து வரி உயர்ந்ததுன்னா சென்னையில் வசிக்கிற வாடகை வீட்டில் வசிக்கிறவர்களுடைய வாடகை உயரக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கு. அதையும் இந்த தாவேகா அரசாங்கம் கொஞ்சமாவது உணரணும். எப்படி நீங்க மின் கட்டண உயர்வுன்னு அறிவிக்காமே பல்வேறு வீடுகளுக்கு மின் கட்டணம் அதிகமா வந்தது. இதை குறித்து கேள்விகள் கேட்கும் போது மின்சாரத்துறை அலுவலர்கள் யாருமே ப்ராப்பரா ஒரு பதில் சொல்லாம இருந்தாங்க. அதே நடைமுறையில இப்போ சொத்து வரி விஷயத்திலுமே நடந்திருக்கு. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இதை நாங்க பர்மனண்டா ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்ல, டெம்பரவரியா நிறுத்தி வைக்கிறோம். ஆனா மறுமதிப்பீடு நாங்க ஒண்ணு பண்ணோம் இல்லையா, அது அதே நடைமுறையில தான் இருக்கும். கூடிய விரைவில் இந்த டெம்பரவரின்றதை நாங்க பர்மனண்டா மாத்துவோம் அப்படின்னு அவங்க எந்த விளக்கமுமே சொல்ல. மறுமதிப்பீடு பண்ணியிருக்கோம், டெம்பரவரியா இதை நிறுத்துறோம் அப்படின்ற ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை மாநகராட்சியின் சார்பாகவும் தாவேகா அரசாங்கம் சார்பாகவும் இந்த சொத்து வரி பத்தி பேசிட்டு இருக்க நிலையில திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராகவும் முன்னாள் சென்னை மாநகராட்சியினுடைய மேயராகவும் இருந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்ன கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் சொத்து வரியை மறுமதிப்பீடு பண்ணணும் அப்படின்னா ஒரு வீட்டினுடைய உரிமையாளரை நேரடியா போய் அணுகணும். ஒரு வீடு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, இது வரைக்கும் நீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் சொத்து வரி கட்டுறீங்க அப்படின்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டை நான் அளக்க போறேன், அது ட்ரோன் மூலியமா அளந்தாலுமே சரி, அதுக்கு ப்ராப்பரா வீட்டினுடைய உரிமையாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவங்களுடைய கன்சென்ட்டோட தான் இது நடந்திருக்கணும். ஆனா நீங்க எந்த ஒரு வீட்டினுடைய உரிமையாளருடைய அனுமதியும் இல்லாம அவங்களுடைய கவனத்துக்கு உள்ளாகாமையே நீங்க அளந்திருக்கீங்க, கேட்டா ட்ரோன் சொல்றீங்க, அது தப்பு. நேரடியா நீங்க வீட்டினுடைய உரிமையாளர்கிட்டயும் பேசியிருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. மாமன்ற கூட்டம் நடத்தணும், கவுன்சிலர்கள் எல்லாருமே இதுல கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்கள் கேட்ட பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு சொத்து வரியை நீங்க மறுமதிப்பீடு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணாம எப்படி தன்னிச்சையா முடிவெடுப்பீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை தாவேகா அரசாங்கத்தை பார்த்து முன்னாள் மேயராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் கேட்டிருக்காங்க. 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னீங்க, ஆனா வழக்கத்தை விட நாங்க 5-10 மடங்கு அதிகமாக தான் மின் கட்டணம் செலுத்துறோம், சொத்து வரியை உயர்த்தவே மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற 3 லட்சத்துக்கும் மேல வீடுகளுக்கு சொத்து வரி உயர்ந்திருக்கு. இப்படி அடுக்கடுக்கா மக்கள் கிட்ட இருந்து தான் நீங்க பணத்தை பறிக்கிற வேலையை செய்யறீங்க, என்னைக்கு நீங்க மக்களுக்காக ஆட்சி நடத்துவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுமக்கள் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு பெரிய கேள்வியோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நன்றி.